வாழ்க்கையே வாழ்றாங்க. வந்தவங்க எந்த மலரை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்களோ, நாராயணி யாகத்துக்கு தேவை என்ன? பாரிஜாத மலர்கள். அந்த மலர்களை ரொம்ப அசால்ட்டா கொண்டு வந்து இந்தாங்க வச்சுக்கங்க அப்படின்னு சதி கிட்ட கொடுக்கறாங்க. கேட்காமயே கொடுக்குறீங்களே, நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம சதி கூட வாழ்த்துறாங்க. நன்றியும் சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க கிளம்புறாங்க. அப்படி போகும்போது அங்க சின்னதா ஒரு சிவனோட சிலை இருக்கும், சிவலிங்கம் இருக்கும். அதை பார்த்ததும் இவங்க கையில இருந்து அந்த ருத்ராட்ச கொட்டையை எடுத்து அந்த லிங்கத்தின் மேல அப்படியே பாசத்தோட வைக்கிறாங்க. நான் என் அரண்மனைக்கு போறேன், திசையெல்லாம் எனக்கே தெரியும் அப்படின்ட்டு போறாங்க. தாயே, நீங்க யாருன்னு நீங்களே இன்னும் உணராம இருக்கீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க எடுத்து வைக்க போற அடுத்த ஒவ்வொரு அடியும் எல்லாம் அல்ல அந்த சிவனை நோக்கியே இருக்க போகிறது அப்படின்னு இவரே பேசுகிறார். இந்த பக்கம் அரண்மனையில ரிஷிகள் கேட்ட மாதிரியே எல்லா விதமான மலர்களையும், குறிப்பா பாரிஜாத மலர்கள் உட்பட எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்கறாங்க. அப்பாக்கு அம்புட்டு சந்தோஷம். அம்மா மலர்களை வாங்கிட்டு பொண்ணை வாழ்த்துறாங்க. அடுத்து யாக வேலைகள் நடக்க ஆரம்பிக்குது. எங்கடா நம்ம சிற்பியை காணமேனு சிற்பியை தேடி கண்டுபிடிச்சு போய் பேசுறாங்க. கொஞ்சம் ஓப்பனா பேசுறீங்களா? எங்க அப்பா தான் சொன்னாரா விஷ்ணுவோட சிலையில எதுக்கு சிவனோட லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவை பண்ண வேணான்னு என் டாடி சொன்னாரா?